ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த ஒரு காலம், அதாவது பனிக்காலம் கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இப்போ இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் முகவாதம். மதப்பு முகத்தில் இருக்கிற தசைகளோட மதப்புன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இந்த நரம்புகள் வீக் ஆகிறதுக்கு அதிகமாக எடுத்துக்க வேண்டியது இந்த ஒரு கிளைமேட்டில். இந்த ஆயில் வச்சு நீங்கள் டெய்லி நைட் படுக்கும்போது மசாஜ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு முகவாதம் இருக்கு, இப்போ நீங்க அந்த பிரச்சனையில இருக்கீங்கன்னா, நான் ஸ்கிரீன்ல 2 அருமையான புள்ளியோட லொகேஷன் கொடுக்குறேன். ஸோ எந்த இடத்துலையுமே முத்ரா நம்மளுக்கு அக்குபஞ்சர் புள்ளிகளோட நீங்க சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடி கொடுக்கும். ஸோ இப்போது நிறைய பேருக்கு இந்த பனிக்காலத்தில் இந்த முகவாதம்னு வருது. ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சிக்கலாம், இந்த வீடியோ ஃபுல்லாகவே முகவாதம் நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. மதப்பு முகத்தில் இருக்கிற தசைகளோட மதப்புன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வாதம் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனால் தான் முகவாதம் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்க வேண்டிய ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கே இந்த பனிக்காலத்தில் கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு முகமே இங்கெல்லாம் மதப்புன்னு ஆகுது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அதோட காரணங்கள் சயின்டிஃபிக்காக எதுவுமே இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணப்படலை. ஆனால் கொஞ்சம் கோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, வெளியில் ப்ரெஷர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிறதுனால உடம்பில் நிறைய மாற்றங்கள், அதை எதிர்த்து போராட வேண்டியது இருக்குது. ஸோ அதனால வர சில சில அதில் நம்மளுக்கு தசை வலுவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இன்னொன்று என்னென்னா, நரம்புகளில் வர்ற இன்ஃபெக்ஷன் அல்லது இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கங்கள், அதுக்குள்ளே வர்ற ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா வீக்கங்களாக அது மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது வைரஸ், இப்போது நிறைய காய்ச்சல் பரவிட்டுருக்கு. அதனால தான் இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த மாதிரியான காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் நிறையா பேருக்கு இந்த மாதிரியான முகவாதம் வர்றதை இப்போ பார்க்குறோம். ஏன்னா அந்த வைரஸ் கரெக்டாக வாட் எவர் அவங்க என்ன மெடிசின் எடுக்கிறாங்களோ அதை முழுமையாக அதை ஃபுல் கோர்ஸாக முடிக்காதனாலையும், என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதை முழுமையாக முடிக்கலை அப்படின்னா அந்த வைரல் கிருமியும் இந்த மாதிரி போய் அஃபெக்ட் பண்ணலாம். முகத்தில் இருக்கிற ஒரு நரம்பு, கிரேனியல், ஃபேஷியலில் நிறைய நரம்பு இருக்குது. அந்த நரம்பில் ஒரு நரம்பு இங்கே வர்ற அந்த ஒரு கிரேனியல் நம்பர் அதை மட்டும் அஃபெக்ட் பண்ணுது. அதனால ஒரு பக்கம் மட்டும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. ஆனால் அந்த ஒரு பக்கம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இரு பக்கமுமே மாறி மாறி இந்த மாதிரி மதப்பு வரும். ஸோ அப்போ இந்த பனிக்காலங்களில் சயின்டிஃபிக்காக கரெக்டான ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்லப்படலைனாலும், நம்மளோட அக்குபஞ்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு சார்ட் கொடுக்குறேங்க பாருங்கள். அதில் முகத்தில் மட்டும் எத்தனை அக்குபஞ்சர் புள்ளிகள், எத்தனை சேனல், எந்தெந்த சேனலோட புள்ளிகள், எந்தெந்த மெரிடியனோட புள்ளிகள் போகுது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதில் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டொமக், அதாவது நம்மளோட வயிறு சம்மந்தப்பட்ட புள்ளிகள் நிறைய முகத்தில், வயிறு அண்ட் கால் பிளாடர், இந்த 2 பித்தப்பை, இது சம்மந்தப்பட்ட புள்ளிகள் நிறைய முகத்தில் போகிறத உங்களால் அங்கே பார்க்க முடியும். இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் வார்மர்னு கொடுத்துருப்பாங்க. ட்ரிபிள் வார்மர் அப்படின்னா அக்குபஞ்சரோட கொள்கைப்படி உடம்பில் தட்ப வெப்பநிலையை பாதுகாக்கிற ஒரு சேனல், ஒரு மெரிடியன். ஸோ அந்த மெரிடியனும் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் அக்குபஞ்சரோட கோட்பாடு. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எல்லா புள்ளிகளுமே வயிறும் பித்தப்பையும் அப்படின்னா, ஒன்று ட்ரிபிள் வார்மர் ஹீட்டு, இன்னொன்று வயிறும் பித்தப்பையும் கனெக்ட் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம்? இயற்கையாகவே பனிக்காலங்களில் டைஜஷன் கம்மியாக இருக்கும், மந்த நிலைமையாக இருக்கும், ரொம்ப உடம்பு பசிக்கவே செய்யாது. ஆனால் அதை தாண்டி நம்ம அதிகமாக கொடுக்கும்போது டைஜஷன் ஆகலை. நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம், டைஜஷன் ஆகலைன்னா எந்த இடத்துல எந்த நரம்புகள்னாலும் புடைக்கும், எந்த நரம்புலனாலும் டாக்ஸிக் போய் நிற்கும், அதனால இரத்த ஓட்டம் தடைப்படும். ஸோ அப்போ ஜென்ரலாகவே இந்த கிளைமேட்டில் இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு விஷயம், கொஞ்சம் பசிக்கலை அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, தேவைக்கு மட்டுமா சாப்பிடுங்க. அடுத்து ஏதாவது வைரல் கிருமி வந்துச்சு, வைரல் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு தொற்று வந்ததுன்னா கரெக்டாக உங்கள் டாக்டரை அணுகி முறைப்படி ஃபுல் கோர்ஸ் கரெக்டாக எடுத்து முடிங்க. பாதியிலே காய்ச்சல் மட்டும் போயிருச்சுன்னு சொல்லி
மெடிசனை வந்து விடாதீங்க. அது இந்த மாதிரி எங்கே வேணாலும் வர்ற ஒரு பிரச்சனையில் இதுவும் ஒன்றா இருக்கலாம். ஓகே, இந்த 2 முக்கியமான பிரச்சனை. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ். நிறையா பேருக்கு இந்த பனிக்காலங்கள், அதாவது மித்த நேரமாக அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, ஆனால் அதோட இந்த பனிக்காலம் வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை டாலரேட் பண்ண உடம்பால் முடியல. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து இந்த நரம்புகள் வீக் ஆகிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா இந்த கிளைமேட்டில் அடிக்கடி பிராணாயாமம் பண்ணுங்கள். அந்த மூச்சு பயிற்சி பண்ண நரம்புகளும் பலம் பெறும், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம எத்தனையோ வீடியோவில் சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ் ஆகுச்சுன்னா உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு எண்டோக்ரைன் கிளாண்ட், அதாவது நாளமில்லா சுரப்பிகள், முக்கியமாக அட்ரினல் அண்ட் நம்மளோட கார்டிசால், அட்ரினலினும் கார்டிசாலும் சுரக்க ஆரம்பிக்கும். அது 2 சுரந்ததுன்னா இயற்கையாகவே குளுக்கோஸ் உடம்புல அதிகமாகும். குளுக்கோஸ் அதிகமாகும் போது அதனால வர ஒரு சில என்சைம்ஸ் வந்து நம்ம உடம்புல எங்கே வேணும்னாலும் வீக்கங்கள் அண்ட் இன்ஃபெக்ஷனையும் உருவாக்கும். ஸோ அதனால தான் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து இந்த அது வந்து கொஞ்சம் உடம்பு ஹீட்டாக இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் வந்து வேகமாக போய் தாக்காது, தங்காது. ஆனால் நம்ம உடம்பு கூலாக இருக்கும்போது சீக்கிரம் போய் தங்கிரும். அப்படிங்கிறதுனால தான் இந்த கிளைமேட்டில் ஸ்ட்ரெஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உங்களை வந்து பாதிக்கலாம். ஸோ அதுக்காக உங்கள் உடம்பை சூடு பண்ணுற மாதிரி கொஞ்சம் பிராணாயாமம் இதெல்லாம் வந்து இயற்கையாக இந்த டெய்லியுமே நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து அக்குபஞ்சரோட விதிப்படியும் நம்மளோட அனாட்டமி படியும் இருக்கிற விஷயங்கள். ஈவன்தோ ரொம்ப மெடிக்கலி ப்ரூவ் பண்ணப்படலைனாலும் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிளியராக தெரியுது, உடம்பில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நல்ல எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகள் நம்ம நிறைய உடம்புல சேர்த்துக்கணும். அதே மாதிரி இனிப்பு சுவை, இதை வந்து சுவைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டில் இனிப்பு சுவைகளை வந்து கண்டிப்பாக குறைக்கணும். அதிகமாக எடுத்துக்க வேண்டியது இந்த ஒரு கிளைமேட்டில் கசப்பு சுவை உள்ள ஒரு உணவுகள் நிறையா அப்பப்போ அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாட்களாவது நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் உடம்புல கபம் தங்க விடாது. அதே சமயத்தில் நரம்புகளுக்கு பலமே வந்து கசப்பு சுவை தான். ஏன்னா என்னோட டேஸ்ட் தெரப்பின்ற வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், நெருப்பு பூதத்தோட சம்மந்தப்பட்ட சுவை வந்து கசப்பு தான். அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ அப்போது நம்மளை உடம்புல வந்து இயற்கையாகவே குளிர்ச்சி அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளால் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியலனா தான் இந்த மாதிரி ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ அதனால தான் நம்ம உடம்புல நெருப்பு பூதத்தோட சம்மந்தப்பட்ட கசப்பு சுவை உள்ள உணவுகளை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கும் போது இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு உடம்புல வரவே வராது. ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ப்ரிவென்ஷன் தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி முகவாதம் வந்திருந்தாலுமே வந்து இப்போ நான் சொல்ல போகிற ரெமெடிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை மதப்பாக இருக்குனாலும் ஃபாலோ பண்ணலாம். இந்த கிளைமேட்டில் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற ரெமெடிஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் இதோட லிமிட் அளவுகளை மட்டும் நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கா இல்லை வராமல் தடுக்கிறீங்களான்றதை பொறுத்து நீங்கள் அந்த டோசேஜையும் அந்த நீங்கள் எடுத்துக்க போகிற அந்த நாட்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்களையும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இன்னும் உங்களுக்கு உங்கள் டாக்டரோட அட்வைஸ் வேணும்னா நான் சொல்ல போகிற ரெமெடிஸ் உங்களோட டாக்டரோட அட்வைஸின் படியும் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஆக மொத்தம் உடம்புல இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம கேள்விப்பட்டிருந்தோம், நம்ம கோவிட் டைமில் மட்டும்தான் வந்து கஷாயம் நிலவேம்பு எடுத்துக்கோங்க அப்படின்லாம் நம்ம பேசினோம். ஆனால் அப்படி இல்லை, அதை ப்ரிவென்ஷனாக எடுக்கணும், நம்ம வந்து இது ஒரு தடுப்பு முறையாக நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நிலவேம்பு கஷாயத்தை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 2 கிராம் மட்டும் போட்டு வாரத்துக்கு 2 நாள் மட்டும் ஒரு தடுப்பு முறையாக இந்த கிளைமேட்டில் நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். ஆனால் வாரத்துக்கு 2 நாள் 2 கிராம், நான் சொல்கிறது ஒரு 30லேருந்து 50 வயசு உட்பட்டவங்களுக்கு. அதுக்கு கீழே அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 1 கிராமாக வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ வாரத்தில் 2 நாள். இப்போ உங்களுக்கு முகவாதம் பிரச்சனையே இருக்குது அப்படின்னா 1 நாள் விட்டு 1 நாள் நீங்கள் அதை தாராளமாக எடுக்கலாம். நைட் படுக்கும்போது எல்லாருமே இப்போ இந்த கிளைமேட்டுக்கு மோஸ்ட்லி வாரத்தில் 5 நாள் திரிப்பலா பொடியை வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி 4 கிராம் நல்லா ஒரு 50 ml தண்ணியில் மிக்ஸ் பண்ணி டெய்லி நைட்டு படுக்கும்போது குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களோட எதிர்ப்பு சக்தி வந்து பலப்படும்.
தேவையில்லாத கழிவுகள் உடம்புலேருந்து நல்லா வெளியேறும். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த முகவாத பிரச்சனையோ இல்லை மதப்போ இல்லாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு வழி இருக்கா, இதுக்கு நான் என்ன சாப்பிடணும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அதே இது இப்போ ஒரு நோய் கிருமி வருது அப்படின்னா, நோய் கிருமியை அந்த அழிக்கிறதுக்குனே யோசிக்கிறோமே தவிர, அந்த நோய் கிருமி பலமாக இருக்குது, அதை விட நம்ம உடம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு இம்யூனிட்டியை கூட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கிருமியும் அஃபெக்ட் பண்ணுற தாக்க விடாமல் நம்மளுடைய உடம்பு வந்து அதை எதிர்த்து தாக்குறதுக்குரிய சக்தி இருக்கும்போது நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் நம்ம எல்லாருமே வந்தோடனே அந்த கிருமியை அழிக்கணும் தான் யோசிக்கிறோம். ஸோ இந்த கிருமி வராமல் நம்ம தாக்காமல் உடம்பை வந்து கரெக்டான pH பேலன்ஸ்லையும் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கும் தான் நான் இந்த 2 பொடிகளும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை உங்களுக்கு முகவாதம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக முகவாதம் அப்படிங்கிறது பக்கவாதத்தோட தொடர்புடைய ஒரு வியாதி கிடையாது. யாரும் அந்த மாதிரி நினச்சி மட்டும் பயப்படவே வேண்டாம். இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு டிஸார்டர் தான். மேக்ஸிமம் 3 வாரத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளேயே இந்த ஒரு விஷயத்தையுமே சரி பண்ணலாம். உங்களுக்கு வந்திருந்தாலும் இதோட பெஸ்ட்டு சொல்யூஷன் நான் சொன்ன ஹெர்பல் எடுத்துக்கிட்டாலும் ஃபிசியோதெரப்பி, ஒரு நல்ல ஃபிசியோதெரப்பி டாக்டரை போய் பார்த்து கண்டிப்பான முறையில் இதுக்கு முகத்துக்கு அவங்க பண்ணுற அந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு லைட்டாக மதப்பு இருக்குது, இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியுது உங்கள் ஃபேஸ்லாம் அப்பப்போ ரொம்ப குளிர்ச்சி ஆகுது அப்படின்னா, நீங்கள் நல்ல ஆலிவ் ஆயில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சூடு பண்ணி அந்த ஆலிவ் ஆயிலில் வெள்ளைப்பூண்டு, அதாவது கார்லிக்கை போட்டு கொதிக்க விட்டு இஞ்சியும் தட்டி போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் மூடி அதில் அந்த எசன்ஸ் இறங்குற மாதிரி வச்சு நீங்கள் அதை வடிகட்டிட்டு இந்த ஆயில் வச்சு நீங்கள் டெய்லி நைட் படுக்கும்போது மசாஜ் பண்ணலாம். காலையில் எந்திரிச்சோன்னையும் ஒருக்க மசாஜ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர், மிதமான சுடு தண்ணியில் முகத்தை கழுவணும், இல்லை டவலில் நல்லா சுடு தண்ணி வச்சு நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெகுலராக பண்ணும்போது இந்த கிளைமேட்டில் வர முகவாதம், மதப்பை உங்களால் வந்து வராமையும் தவிர்க்க முடியும். வந்திருந்தாலும் ஃபிசியோதெரப்பியோடு சேர்ந்து இந்த ஒரு ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இது உங்களால் அப்படி தினம் ஹீட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஒரு எசென்ஷியல் ஆயிலாக வந்துட்டு இன்றைக்கி அந்த வெள்ளைப்பூண்டும் இஞ்சியுமே வந்து எசென்ஷியல் ஆயிலாக கிடைக்கிது. நீங்கள் ஒரு 50 ml ஆலிவ் ஆயிலில் வெள்ளைப்பூண்டுலேருந்து ஒரு 25 சொட்டும் இந்த இஞ்சியிலேருந்து ஒரு 25 சொட்டும் எடுத்து 50 சொட்டு போட்டு கலந்து வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து தினம் நான் கொடுத்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பாயிண்ட்ஸ் இருக்கும், அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ். மெயினாக அந்த பாயிண்ட்ஸ்லலாம் நீங்கள் நல்லா அதிகமாக வச்சு நல்லா அப்படியே நான் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேனோ இப்படி மசாஜ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸை மட்டும் லைட்டாக இப்படி சுற்றி விடணும். அந்த அவ்வளோ பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு முகவாதத்திலேருந்து வெளி வர்றதுக்கு ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும். இந்த ஆயில் கொஞ்சம் சூடு பண்ணி தடவும் போது சீக்கிரமான ஒரு ரிசல்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த பனிக்காலத்தில் எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு ஆயில் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது நிறையா வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி கை கால் இழுக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே சில்லுன்னு ஆகிடுது, அதுக்கப்புறம் அப்படி கை கால் வலிக்கு போகும். எங்கே வேணும்னாலும் நீங்கள் இந்த ஒரு எசென்ஷியல் ஆயில் சேர்த்தா ஒரு ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது ஒரு ரெமெடி பார்த்தாச்சு, ஒரு ஆயில் பார்த்தாச்சு. இதோட நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட இம்யூனிட்டி வந்து நீங்கள் ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது. அதுக்கு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற அதே அக்குபஞ்சர் ரொம்ப அருமையான ஒரு புள்ளி LI11. ஸோ நம்மளோட கை மடிச்சுட்டு இந்த கட்டை விரல் பக்கம் இங்கே இருக்கிற அந்த ஒரு க்ரீஸோட முடிவில் ஒரு 10 தடவை எந்த ஒரு கையிலனாலும் மூச்சை நல்லா இழுத்துட்டு 10 தடவை இந்த மாதிரி சுற்றி விடுங்க. அடுத்து LI4 அப்படின்னு ஒரு புள்ளி இருக்குது. அது வந்து நம்மளோட குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் பல்கி பெறுகிறதுக்கும் முகம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் உதவி பண்ணுற ஒரு புள்ளி. ஸோ இந்த ஆள்காட்டி விரலையும் இந்த பெருவிரலையும் இப்படி சேர்த்திங்கன்னா பொம்முன்னு ஒரு புள்ளி வரும். ஸோ அங்கே வந்து நல்லா இந்த மாதிரி மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே 10 தடவை இப்படி சுற்றி கொடுங்க. ஸோ இது உங்களோட இம்யூனிட்டி, உங்களோட எதிர்ப்பு சக்தியை, உடம்புல நல்ல பாக்டீரியாக்களை நல்லா கட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி உருவாக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ஒரு புள்ளி. ஸோ இந்த ரெண்டும் நீங்கள் வருமுன் தடுக்கிறதுக்காக டெய்லி உபயோகப்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு முகவாதம் இருக்குது, இப்போது நீங்கள் அந்த பிரச்சனையில் இருக்கீங்கன்னா
நான் ஸ்க்ரீனில் 2 அருமையான புள்ளியோட லொக்கேஷன் கொடுக்குறேன். உடம்புல எங்கே இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் எங்கே இன்ஃப்ளமேஷன் வீக்கம் இருந்தாலும் ஆற்றும். ஒன்று SP9, இது காலில் இருக்குது, இதையும் 10 தடவை சுற்றி விடலாம். இன்னொன்று SP2, அதாவது நம்மளோட மண் பூதத்துக்கு நெருப்பு சக்தி கொடுக்குற ஒரு புள்ளி. நம்மளோட அக்குபஞ்சர் படி எங்கே இன்ஃபெக்ஷன்னாலும் மண்ணீரல் தான். அக்குபஞ்சர் படி மட்டும் இல்லை, அனாட்டமி வைஸ்மே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாத்தையும் பாதுகாத்து சரி பண்ணுறது உருவாக்குறது மண்ணீரல் தான். ஸோ அதோட சம்மந்தப்பட்ட சேனல் தான் SP2 அப்படிங்கிற ஒரு புள்ளி. ஸோ உங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் 4 புள்ளியுமே உபயோகப்படுத்தலாம். இல்லை நான் வருமுன் காக்கிறேன், இந்த கிளைமேட்டில் எனக்கு ஒரு மாதிரி மதப்பாக தெரியுது அப்படின்னா நான் சொன்ன LI11 அண்ட் LI4 அந்த 2 புள்ளியை மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்திட்டு வரலாம். ஓகே, அஸ் யூஷுவல் நம்மளுக்கு ரொம்ப தேவையானது முத்ரா. ஸோ எந்த இடத்துலையுமே முத்ரா நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்குபஞ்சர் புள்ளிகளோடு நீங்கள் சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடி கொடுக்கும். அந்த விதத்தில் நரம்புக்குன்னே உள்ள ஒரு அருமையான ஒரு முத்ரா உஷ்ண சீர் முத்ரா. அது மட்டும் இல்லை, அதோட பேர்லே இருக்குது உஷ்ண சீர். நம்மளோட கிளைமேட் ஏற்ற மாதிரி நம்மளோட உடம்புகளை அடாப்ட் பண்ணி எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் இருக்க வைக்கிற ஒரு முத்ரா. ஸோ அதுக்கு ஆள்காட்டி விரல் பெருவிரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் 2ஐயும் மடக்கிட்டு இப்படி நல்லா இந்த பொம்முன்னு ஒரு பகுதி இருக்கும், அங்கே அழுத்தம் கொடுத்துட்டு மித்த 3 விரல்களையுமே நீட்டணும். ஸோ இதில் நெருப்பு சக்தியை நம்ம கூட்டுறோம், அதே மாதிரி நீர்பூதம் மண்பூதம் 2ஐயுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு தேவையில்லாத ரொம்ப வாயுக்கள் கழிவுகளை வெளியேற்றுறோம். நம்மளுடைய காற்று பூதத்தையும் நம்மளுடைய ஆகாய பூதத்தையும் நம்ம குறைக்கிறோம். இதன் மூலமாக உடம்புல இருந்து தேவையில்லாத கழிவுகள் தங்காமல் வெளியேறிடும். ஸோ நரம்புகளில் எந்த இன்ஃபெக்ஷனும் இருக்காது. ஸோ இந்த ஒரு முத்திரையை காலை ஒரு தடவை 10 நிமிஷமும் சாயங்காலம் ஒரு 10 நிமிஷமும் கொஞ்சம் வயிறு எம்டியாக இருக்கும்போது பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலுமே, இந்த கிளைமேட்டோட எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தாக்கக்கூடாதுனாலுமே இந்த ஒரு முத்ரா ஜென்ரலாகவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உடம்புல இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியையும் இந்த ஒரு முத்ரா உங்களுக்கு கூட்டும். ஸோ அதன் மூலமாக ஈஸியாக உங்கள் உடம்புல இன்ஃபெக்ஷன் தாக்காமல் நீங்கள் பாதுகாக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே ஒன்றுக்கொன்று கனெக்டிவாக எல்லாத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்தணும்னு கிடையாது. உங்களுக்கு உங்களோட நோய்களோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குது அந்த லெவலுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். இல்லைனா இது ஒரு கிளைமேட்டிக் பிரச்சனை தான், யார் பார்த்தாலுமே நம்மளுக்கு வராமையும் நம்ம தடுத்துக்கலாங்கிறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.